தமிழ்நாட்டுக்கு காவிரியில் நீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. நாளைக்கு 3600 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு நீர் திறக்க கர்நாடகாவுக்கு ஆணையம் உத்தரவு. கர்நாடக அணைகளில் போதுமான அளவு தண்ணீர் இல்லாததால் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க இயலாது. காவிரி ஒழுங்காற்று ஆணையம் உத்தரவிட்டிருந்த நிலையில் கர்நாடக முதலமைச்சர் DK சிவக்குமார் திட்டவட்டம். மேகதாது அணை தொடர்பான கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கைக்கு ஒப்புதல் வழங்கப்படவில்லை என்று மத்திய இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் அறிவிப்பு. மயிலாடுதுறை MP சுதா எழுப்பிய கேள்விக்கு சுற்றுச்சூழல் அனுமதியும் நிலுவையில் உள்ளதாகவும் பதில். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கர்நாடகா வருகிறார் என கர்நாடக முதலமைச்சர் DK சிவக்குமார் திட்டவட்டம். காவிரி விவகாரத்தில் இரு மாநில நலனுக்காக ஒரு தீர்வை காண விரும்புவதாகவும் பேட்டி. கர்நாடக பயணம் குறித்து முதலமைச்சர் விஜயை அறிவிப்பார். அதுவரை பரவி வரும் தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் என அமைச்சர் ராஜ்மோகன் பேச்சு. முதலமைச்சரின் கர்நாடக பயணம் குறித்து பரவும் தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் விளக்கம். மேகதாது விவகாரத்தில் முதலமைச்சர் விஜயின் கர்நாடக பயணம் பிரச்சனையை நீர்த்தி போக்கச் செய்யாதா என திமுக தலைவர் MK ஸ்டாலின் கேள்வி. மேகதாது அணை குறித்து பிரதமர் மோடிக்கு கடிதம் வழங்கியதோடு கடமை முடிந்துவிட்டதா என்றும் அறிக்கை. மேகதாது அணை விவகாரம் 2026 மே 10ஆம் தேதிக்கு பிறகுதான் உருவானது போல திமுக உளறுகிறது என தாவேக விமர்சனம். தமிழக மக்களால் தூக்கி எறியப்பட்ட பிறகும் தானே முதலமைச்சர் என்பது போல MK ஸ்டாலின் பேசுவதாகவும் சாடல். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க கன்னட அமைப்பினர் எதிர்ப்பு. கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன் பட போஸ்டரை கிழித்து எதிர்ப்பு. மேகதாது விவகாரத்தில் பாஜகவும் காங்கிரசும் சேர்ந்து செய்யும் சதி சூழ்ச்சியில் விழக்கூடாது. முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கையாக இருக்க பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். மேகதாது அணை குறித்து விவாதிக்க உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். முதலமைச்சர் விஜய்க்கு VCK தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. நீட் EWS கோட்டா எதிர்ப்பு போராட்டத்தை கண்டு ஒன்றிய பாஜக அரசை விட தாவேக அரசுதான் அதிகம் முரளுகிறது என திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சனம். அடக்குமுறை அரசியலை கைவிட்டு வீரமணியின் பரப்புரை பயணத்துக்கு உரிய அனுமதியை தாவேக அரசு வழங்கிட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மேகதாது அணை கட்டினால் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவர் என தேமுதிக MP LK சுதீஷ் பேச்சு. கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதை மத்திய அரசு தடுக்க வேண்டும் எனவும் ராஜ்யசபாவில் வலியுறுத்தல். மாநிலங்களவையை தொடர்ந்து கடும் எதிர்ப்புக்கு இடையே மக்களவையிலும் வந்தே மாதரம் மசோதா நிறைவேற்றம். தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்தை பெறுகிறது வந்தே மாதரம். மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வந்தே மாதரம் மசோதாவிற்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. வந்தே மாதரம் பாடாவிட்டால் தேச துரோகிகளா? வந்தே மாதரம் கட்டாயம் பாட வேண்டும் என்பது இந்துத்துவா திட்டமா எனவும் திமுக MP கனிமொழி கேள்வி. வெள்ளிக்கிழமை முதல் கோழி இறைச்சி விற்பனை இல்லை என அறிவித்திருந்த நிலையில் தற்போது போராட்டம் வாபஸ். தமிழ்நாடு கோழி வணிகர்கள் கூட்டமைப்பு அறிவிப்பு. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முன் ஜாமீன் வழங்க மறுப்பு. புலன் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதால் இப்போதைக்கு ஜாமீன் வழங்க முடியாது என நீதிபதிகள் உத்தரவு. திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் சில நாட்களாக கையெழுத்திட்டு வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று ஆஜராகவில்லை. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்ஜாமீன் மறுக்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஆலோசனை.
டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கு விசாரணையிலிருந்து விலகுவதாக உச்சநீதிமன்ற நீதிபதி மோகனா அறிவிப்பு. குதிரை பேர வழக்கில் மேலும் இருவருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஒருவருக்கு ஜாமீன், மற்றொருவருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உத்தரவு. குதிரை பேர வழக்கு தொடர்பாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் ஆஜர். காலை மாலை என இருவேளையிலும் செந்தில் பாலாஜி ஆஜராகாத நிலையில் அவரது சகோதரர் மட்டும் ஆஜராகி கையெழுத்து. முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் 4 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு. 2900 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும் என தகவல். தமிழ்நாட்டில் முதன்முறையாக சர்வதேச பல்கலைக்கழக வளாகம் அமைப்பதற்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் கையெழுத்து. சென்னை வேளச்சேரியில் சுமார் 125 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைகிறது மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழக வளாகம். எல்னினோ தாக்கங்களை கண்காணிக்க தமிழ்நாடு பேரிடர் முகமையில் 7 பேர் கொண்ட நிபுணர் ஆலோசனை குழு அமைப்பு. நடப்பாண்டில் வெப்ப அலை தாக்கம் அதிகரிக்கும் என கூறப்படும் நிலையில் பாதிப்பு குறித்த விவரங்களை உடனுக்குடன் வழங்குமாறு தமிழக அரசு உத்தரவு. தாவேக அரசை கண்டித்து திமுக சார்பில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்று தஞ்சாவூரில் ஆர்ப்பாட்டம். விவசாயிகளின் கூட்டுறவு வங்கிக் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி போராட்டம் நடக்கும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களுக்கும் டெண்டர் முறை கொண்டு வரப்படும் என அமைச்சர் ரமேஷ் அறிவிப்பு. பார்க்கிங், கடைகள் மற்றும் முடிக்காணிக்கை செலுத்துமிடம் அமைக்க ஆன்லைன் மூலம் டெண்டர்கள் வெளியிடப்படும் எனவும் விளக்கம். தீரன் சின்னமலை நினைவு நாளை முன்னிட்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஈரோட்டில் எஸ்பி வேலுமணியும் சேலத்தில் தங்கமணியும் அதிமுக சார்பில் மரியாதை. அதிருப்தியில் உள்ள நிர்வாகிகளுக்கு கட்சிப்பணி வழங்கி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. அதிமுக கூட்டணியிலிருந்து புரட்சி பாரதம் கட்சி விலகியதாக அறிவிப்பு. அதிமுகவுடனான கூட்டணி சட்டமன்ற தேர்தலுடன் முடிந்துவிட்டது. தற்போது எந்த கூட்டணியிலும் இல்லை என பூவை ஜெகன்மூர்த்தி பேட்டி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் மாலை 6:30 மணி வரையும், பொது தரிசன வரிசையில் மாலை 7 மணி வரையும் மட்டுமே பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி. விசேஷ நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் தரிசன நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது எனவும் கோயில் நிர்வாகம் கட்டுப்பாடு விதித்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி. தாம்பரத்தில் இருந்து கடற்கரை நோக்கி செல்லக்கூடிய மின்சார ரயில்களின் சேவையில் பாதிப்பு. பூங்கா ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட சிக்னல் கோளாறு காரணமாக ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி. தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 100 புதிய முதல்வர்கள் நியமனம். கலந்தாய்வில் பங்கேற்க விரும்பும் முதல்வர்கள் நாளை மாலை 5 மணி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. மருத்துவர் இடஒதுக்கீட்டில் திமுக ஆட்சியில் செய்த தவறுகளை தாவேக அரசு திருத்தி இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி. அரசு வேலை ரத்து செய்தது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கும் எனவும் நம்பிக்கை. பேஸ்புக்கில் இருந்து மோடியின் வீடியோ சிறிது நேரம் நீக்கப்பட்டதற்கு மத்திய அரசிடம் மன்னிப்பு கோரியது மெட்டா நிறுவனம். இனிவரும் காலங்களில் பிரதமர் உள்ளிட்டோரின் கண்டென்ட்கள் அதீத கவனத்துடன் கையாளப்படும் எனவும் உறுதி. காமன்வெல்த் விளையாட்டில் பதக்கத்தை உறுதிப்படுத்தினார் நீரஜ் சோப்ரா.
நாளை நடைபெறும் ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டிக்கு நீரஜ் சோப்ரா முன்னேறி அசத்தல். ஸ்காட்லாந்தில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டத்தில் வெற்றி பெற்று தங்கம் வென்ற திலீப் மகாது காவி. தடகள போட்டியில் முகமது ஃபாசில், நீளம் தாண்டுதல் போட்டியில் முரளி ஸ்ரீசங்கர் ஆகியோர் வெள்ளி வென்றும் சாதனை. நீல நிறத்தில் இருந்த இந்திய ஹாக்கி அணியின் ஜெர்சி உலகக்கோப்பை தொடருக்காக காவி நிறமாக மாற்றம். மைதானம் நீல நிற சிந்தட்டிக்காக உள்ளதால் வேறுபடுத்தி காட்டும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஹாக்கி சம்மேளனம் விளக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக நியமனம். டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் கேப்டனாக ஜோ ரூட்டை நியமித்து அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் உத்தரவு. ஜாய் கிறிசில்டா மகனின் எதிர்காலத்திற்கு துணை நிற்பேன் என மாதம்பட்டி ரங்கராஜ் உறுதி. என் மகன் ராகாவிற்கு ஒரு தந்தையாக செய்ய வேண்டிய கடமைகளை 6 மாதமாக செய்து வருவதாகவும் தகவல்.